நம்மள நிறையா பேர் நிறையா ப்ரொகாஸ்டினேட் பண்ணியிருப்போம், ரைட்? அது ஏன் எதுக்காகனே தெரியாது. காலைல 4 மணிக்கு எந்திரிப்பேன். எந்திரிச்ச உடனேயே எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும்னு தோணும். ஆனால் என்ன ஒர்க் பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்படியே படுத்துருவேன். சம்டைம்ஸ் ஸ்கிரிப்ட் எழுதலான்னு சொல்லிட்டு எழுதுவேன். பாதியிலே நிப்பாட்டிட்டு போதும் போட ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துருவேன். பிகாஸ் இதெல்லாம் ஏன் நான் அதிகமாக ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் பின்னாடி போய் பார்க்கும்போது, ஒரே ஒரு விஷயந்தான் நான் ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறதுக்கு. நான் மட்டும் கிடையாது, நிறையா பேர் எல்லா விஷயத்தையும் தள்ளி போடுறதுக்கு மெயினான ரீசனாகவே இருக்குது. அண்ட் ஸோ நான் ஃபாலோ பண்ண ஒரே ஒரு மெத்தட் தான் லிட்ரலி என்னை ப்ரொகாஸ்டினேட் பண்ண விடாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு வேலை போக வச்சுச்சு. அண்ட் ஸோ நிறையா மில்லியனர்ஸ் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. மேபி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மில்லியனர் ஆகலாம். இல்லை நிறைய வாய்ப்பு இருக்குது, மில்லியனர் ஆகலாம் உண்மையாலுமே. ஓகேவா, நான் இல்லைன்னா சொல்ல. பட் ஆனால் அது நீங்கள் எப்படி வந்து நீங்கள் அதை ப்ராபப்ளி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் அந்த ஒரு விஷயமே இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். யூசி நமக்கு வந்து 100 பிரெயின் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம், ஓகேவா? அதில் நம்ம அதிகமான டிசிஷன்ஸ் வந்து மேக் பண்ணும்போது நம்மளோட அந்த பிரெயின் பாயிண்ட்ஸுங்கிறது கம்மியாகுமா? லெட்ஸே இப்போ நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்க. நான் இப்போ என்ன வச்சு சொல்கிறேன்னே, காலைல நான் வந்து ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கிறேன்னு வச்சுப்போம். 4 மணிக்கு எந்திரிச்ச உடனே நான் என்ன பண்ணுறேன், எதா பண்ணணும், ஸ்கிரிப்ட் எழுதுறாமா வீடியோ எடுக்கலாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு மென்டல் ஃபேட்டிங்கிறது க்ரியேட் ஆகும். நான் ஸ்கிரிப்ட் எழுத மாட்டேன், அட் த சேம் டைம் வீடியோவும் எடுக்க மாட்டேன். பட் இது எல்லாத்தையும் தாண்டி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோடய ஃபோனை எடுத்துகிட்டு அதில் இன்ஸ்டாவோ இல்லை வந்து மெயிலோ பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, என்னோடய பிரெயின் பாயிண்ட்ஸில் 80 பிரெயின் பாயிண்ட்ஸ் வந்து இங்கே போயிடும். ஓகே, பிகாஸ் நம்ம பார்க்குற அந்த சோஷியல் மீடியா இல்லை வந்து மெயில், இது எல்லாமே நம்மளோட அதிகமான அந்த ஒரு பிரெயின் பாயிண்ட்ஸை வந்து எடுத்துக்கும். ஓகே, அதிகமான டோபமைனை சுரக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அன்னைக்கு நாள் ஃபுல்லாக ரொம்ப மென்டல் ஃபேட்டிக்காக, ரொம்ப சோர்வாக, ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுற இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசனே என்ன அப்படின்னா, காலையில் எந்திரிச்சோடனே நம்ம ஃபோன் பார்க்குறது. அந்த ஃபோன் பார்க்குறதுங்கிறது எங்கேருந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னா, நம்ம ப்ராப்பரான டெசிஷன் எடுக்காமல் இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட, என்ன சாப்பிடலாம், என்ன ட்ரெஸ் போடலாம், எங்கே போகலாம், எந்த மாதிரியான வேலை போகலான்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட டிசிஷன்ஸ் நம்ம வந்து மேக் பண்ண நம்மளோட பிரெயின் பாயிண்ட்ஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு நாம் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஷெட்யூலிங் அப்படிங்கிறது. அதாவது டெய்லியுமே காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சிங்கிள் விஷயத்துக்கு கூட, லைக் வந்து குளிக்கிறது, பாத்ரூம் போகிறது, பல்லு வளர்க்குறதுன்னு சொல்லி இப்படி எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு டைமிங் போட்டு, இந்த டைமிங் பிரகாரம் தாண்டா பண்ணணும்னு சொல்லி பண்ணி வச்சுருக்கேன். பட் யூசி இது அப்படியே 100% அந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ண முடியுமானா முடியாது தான். பட் அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் இது வந்து என்னோடய டிசிஷன் மேக்கிங், அந்த ஒரு மென்டல் ஃபேட்டிக்குங்கிறத க்ரியேட் பண்ணும். பிகாஸ் அந்த டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது நம்ம நிறையா விஷயங்களுக்கு போட்டு டிசிஷன் எடுக்க நமக்கு அன்றைக்கி நாளில் நம்ம பண்ண வேண்டிய விஷயத்த நம்ம பண்ணுறதே கிடையாது. ப்ரொகாஸ்டினேட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயத்த நான் தடுக்கிறதுக்காக தான் நான் ப்ராபப்ளி டைம் டேபிள் மேக் பண்ணேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குளிக்கிறதுலேருந்து, ரெஸ்ட் ரூம் போகிறதுலேருந்து எல்லாத்துக்குமே டைம் ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மணி வந்து 4. காலைல எந்திரிச்சோடனே வீடியோ டேக்கிங்னு போட்டு வீடியோ எடுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்கிரிப்ட் எழுத போகிறேன், எந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் எழுத போகிறேங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன ஸ்கிரிப்ட் எழுத போகிறேன், எந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் எழுத போகிறேங்கிறதெல்லாம் நான் எழுதி வச்சுட்டேன். ஸோ ப்ராப்ளி நான் வந்து அதை தான் பண்ண போகிறேன். ஓகே, அடுத்து இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் ஊருக்கெல்லாம் போகிறேன். அதனால் அதையுமே நான் கொண்டு நோட் பண்ணி வச்சுருக்கேன். இன்ஃபேக்ட் நம்ம ஸ்கூலில் ஏன் டைம் டேபிள் போட்டு நீ இந்த பீரியடுக்கு இது தான் பண்ணணும், இந்த பீரியடுக்கு இதுதான் பண்ணணும்னு ஏன் போடுறாங்க அப்படின்னா, அப்போ தான் நீ ப்ராப்பராக அந்த விஷயத்த பண்ணுவ அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் டைம் டேபிள் போட்டு, உங்களுக்கு நீங்கள் இந்த நேரத்தில் இதுதான் நான் பண்ண போகிறேன், இந்த நேரத்தில் நான் இதான் பண்ண போகிறேன், உங்களை நான் அப்ராக்சிமேட்டாக பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். தவிர நீங்கள் வந்து அப்படியே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல, ஓரளவு அப்ராக்சிமேட்டாக ஓரளவாச்சும் நீங்கள் வந்து அந்த ஒரு போட்டிருக்க டைமை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்ளி ப்ரொகாஸ்டினேட் பண்ணாமல் இருப்பீங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு இருங்க நான் காட்டுறேன். ஆக்சுவலி இது என்னோடய ஹேபிட் ட்ராக்கர். பட் ஆனால் இதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ப்ரோகாஸ்டினேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னோடய ஹேபிட் ட்ராக்கரில் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, என்னென்ன நான் பண்ணணுமோ அதெல்லாம் டேட் போட்டு எழுதி அப்படியே எனக்கு நேராகவே வச்சுருவேன். ஸோ அப்போ இதை பார்க்கும்போது இது எனக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது இல்லை, சாரி,
இது என்னை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், நீ இந்தந்த வேலைலாம் செய்யணும், இந்த வேலைலாம் செய்யக்கூடாது, இது தாண்டா நம்ம பண்ணணும், இதெல்லாம் நம்மளோட ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு, தெரியுமான்னு தெரியல, பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே மேலே ஃபஸ்ட்டாக இருக்குல்ல அந்த பேப்பர் வந்து என்னோட டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அன்றைக்கி நாள் ஃபுல்லாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல எல்லாத்தையுமே நான் வந்து ப்ராபப்ளி எழுதி வச்சுருப்பேன். பட் அதில் இருக்க எல்லாத்தையுமே நான் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன்லாம் சொல்ல, ஜஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன், ரைட். அதே மாதிரி என்னோடய ஃபோனில் கூகுள் கேலண்டர்லேயும் நான் வந்து வச்சுருப்பேன். ஸோ அப்படி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து வேணுமோ அங்கெல்லாம் அந்த டைம் டேபிளை போட்டு ஒட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா, அண்ட் ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க் வந்து ஒரு 80% ஆஃப் த 20% ஆஃப் த டாஸ்க் 80% ஆஃப் த ரிசல்ட் கொடுக்கும் ஒரு நாளில் அப்படின்னா, அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எடுத்து எழுதி வச்சு இல்லை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கு முடியாது. ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒருத்தண்டி இதெல்லாம் பண்ணுண்டான்னு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். மேக்ஸிமம் ஆஃப் டைம் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இதோட நான் முடிச்சுட்டு கிளம்புறேன். நான் பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் கீழே இருக்குது, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. நான் டிசிப்ளின், பேட் ஹேபிட்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ் அண்ட் ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் இது எல்லாத்துலேருந்தும் வெளியே வரதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். லிங்க் கீழே இருக்குது, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. நீங்கள் அங்கே வாங்க, நம்ம பேசலாம். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். This is KJ. I will see you in this informative video and thank you for watching my video. Love you guys. Super.